சவுத் இந்தியால இருந்து டெல்லிக்கு போன ஒரு பெஸ்ட் கிக் பாக்ஸர். Sticking on his daytime. It's a bad line till he gets his arms down. நீ எவ்வளவு வருத்தமா இருக்குன்னு புரியுது. ஆனா என்ன செய்யறதுன்னு தான் தெரியல. என்னங்க செய்ய முடியும்? அத்தை என்னையும் என் குடும்பத்தையும் புரிஞ்சுக்கிற வரைக்கும் இப்படியே வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி என்னங்க நாங்க தப்பு பண்ணிட்டோம்? எங்க கிட்ட பணம் இல்ல, அதுக்காக போய் கொள்ள அடிச்சுட்டா வர முடியும்? முடிஞ்ச வரைக்கும் உழைக்கிறோம். அம்மாவும் தங்கச்சிங்களும் மாவு அரைக்கிறது சமைச்சு கொடுக்கறதுன்னு ஏதாச்சும் ஒரு வகையில உழைக்க தானே செய்யறாங்க. ஏய், என்னது இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமா? எனக்கு புரியுது. அம்மாவுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. அம்மா என்னைக்காச்சும் இங்க வந்து கையேந்தி நின்னு இருக்காங்களா? அவங்கள ஏன் அத்தை இப்படி வெறுக்கிறாங்க? நான் செய்யற உதவிய கூட வேண்டான்னு தானே அம்மா சொல்றாங்க. மகா, அம்மா என்ன சொன்னாலும் கவலைப்படாத. நீ உன் வீட்டுக்கு செய்ய உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் உனக்கு துணையா இருப்பேன். காசு பணம் தேவைன்னா கொடுத்து உதவிடலாம். இப்படி வீடு வரைக்கும் போய் அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்காங்களே, இதை எப்படிங்க நான் சரி பண்ணுவேன்? எல்லாம் என்னாலதான், எல்லாம் என் முட்டாள்தனத்தாலதான். நான் யோசிச்சிருக்கணும், ஆனா நான் யோசிக்கல. கொஞ்சம் தப்பானாலும் எல்லாரும் அவமானப்பட்டு நிப்பீங்கன்னு நான் யோசிச்சிருக்கணும். இல்லங்க, உங்களுக்கும் அத்தை எங்க வீட்டுக்கு போய் சண்டை போடுறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பணத்தை எடுத்தது நீங்க, அதுக்கு உங்களையும் என்னையும் என்னென்ன பேசணுமோ அது எல்லாமே பேசிட்டாங்க. அதோட முடிச்சிருக்கலாம்ல. எங்க வீட்டுக்கு அத்தை போனதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? அதை விட பெரிய கஷ்டம் என்னன்னா, அகிலா கால் பண்ணி நான் நர்சிங் படிக்கிறேன்னு சொன்னா. பணம் மட்டும் கிடைச்சிருந்தா ஃபீஸ் கட்டிட்டு அவ காலேஜுக்கு போயிருப்பா. ஆனா முடியலையே. திரும்ப பாபு கிட்ட கேட்டு பார்க்கலாமா? இல்ல வேற யார்கிட்ட கேட்கலான்னு உங்ககிட்ட ஏதாச்சும் ஐடியா இருக்கா? எங்க தெரிஞ்சா இப்படியா இருப்பேன்? இந்நேரம் ஓடி இருக்க மாட்டேனா? எல்லா கதவும் அடைச்சுல இருக்கு. விஜி, ஏன் எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல மகா, மிஷின்லாம் கரெக்டா இருக்குல்ல? ஏதாவது டவுட்டா? அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து கேட்டா போதும்ல. ஏன் எல்லாரும் வேலையை விட்டுட்டு வந்திருக்கீங்க? விஜி கொஞ்சம் இரு மகா. என்ன பண்ற ரேவதி? என்னதான் நடக்குதுன்னு யாராச்சும் சொல்லுங்களேன். கேட்டுட்டு இருக்கல, என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. என்ன விஜய் இது? என்ன பண்றீங்க எல்லாரும்? என்ன இதெல்லாம்? அக்கா, இந்த நகையெல்லாம் அடகு வச்சு உங்க தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்டுங்க, அவங்கள காலேஜ்ல சேருங்க. என்னது? ஃபீஸ் கட்டவா? உங்க நகையெல்லாம் வச்சா? என்ன பண்றீங்கன்னு புரிஞ்சுதான் பண்றீங்களா? இதெல்லாம் வேண்டாம். தயவு செஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க நகையை எடுத்துக்கோங்க. அதெல்லாம் வேணாம். என்ன விஜி, அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட்டுட்டு நீயும் அவங்க கூட சேர்ந்து இப்படி பண்ற? ஏன்னா நாங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா? நாங்க உதவி செஞ்ச ஏத்துக்க மாட்டீங்களா? நாங்கெல்லாம் உங்களை விட கஷ்டப்படுறதுனாலயா? ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் என்னைக்காச்சும் உங்களை அப்படி நினைச்சிருக்கேனா? இல்லக்கா, அப்ப இந்த நகையை வச்சு பணத்தை கட்டுங்க. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க எல்லாம் நினைக்கிறது ஒரு விதத்துல கரெக்ட் தான். நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறீங்கன்னு தான் நான் வேண்டான்னு சொல்றேன். ஆனா நீங்க நினைக்கிற அர்த்தத்துல இல்ல.
எல்லாரும் எனக்காக நிறைய கஷ்டப்படுறீங்க. என்னால உங்களுக்கு சரியா சம்பளம் கூட கொடுக்க முடியல. உங்க குடும்பத்தை சமாளிக்கவே நீங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவ்வளோ கஷ்டத்திலையும் கழட்டாத நகைய எனக்காக, என் தங்கச்சிக்காக கொடுக்க நினைச்சிருக்கீங்களே. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம்னு தானக்கா சொல்றீங்க? அப்படி பார்த்தா இப்போவும் நாங்க எங்க குடும்பத்துக்காக எங்க அக்காவுக்கு தானே கொடுக்கறோம். வேணான்னு சொல்லாதீங்கக்கா. எனக்கு உங்க பாசம் புரியுது. ஆனா அதை நீங்க இப்படி காட்ட வேண்டாம். எனக்காக நகைய கழட்டி கொடுத்துட்டு நீங்க உங்க வீட்ல என்ன பதில் சொல்வீங்க? என்னால நீங்க யாரும் தலைகுனிஞ்சு நிக்க கூடாது. அக்கா, அதான் இன்னும் 2 நாள்ல ஏதோ பணம் வரும்னு சொன்னீங்கல்ல, அந்த பணம் வந்ததுக்கு அப்புறம் எங்க நகையை திருப்பி கொடுத்துருங்க. 2 நாள் தானேக்கா, நாங்க சமாளிச்சிருவோம். இல்ல புனிதா, வேண்டாம். நான் 2 நாள் கழிச்சு பணத்தை கட்டிக்கிறேன். அப்ப நீங்களும் மத்தவங்கள மாதிரி எங்களை வேலைக்காரங்களா தான் நினைக்கிறீங்க. அதனால தானே வேலைக்காரங்க கிட்ட எப்படி நம்ம பணம் வாங்குறது வேண்டான்னு சொல்றீங்க. அப்படிதானக்கா? ரேவதி, பேச்சுக்கு கூட நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் உங்க எல்லாரையும் என் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களை மட்டும்தான் பாக்குறேன். தயவு செஞ்சு எங்க உதவியை ஏத்துக்க மகா. என்னங்க, வேண்டாம். வாங்கிக்கலாம் மகா. நமக்காக எவ்வளவோ கஷ்டத்தை தாங்குறாங்க. அவங்கள நாமளும் கஷ்டப்படுத்த வேண்டாம். வாங்கிக்கலாம். பாபு 2 நாள்ல பணம் கொடுத்ததும் திருப்பி கொடுத்துடலாம் மகா. ஆமா மகா, யோசிக்காத. இந்த நகையை வச்சு எங்க பணம் புரட்ட முடியுமோ அங்க பணம் புரட்டி அகிலாக்கு ஃபர்ஸ்ட் காலேஜ் ஃபீஸ் கட்டு மகா. ஆமாங்கா, உங்களால முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி நீங்க ஜெயிச்சு காட்டணும்க்கா. உங்களை பார்த்து உங்க தங்கச்சி தன்னால புரிஞ்சுப்பாங்க. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஐயோ அக்கா, ஐயோ அக்கா,